வணக்கம். இந்த பூமி நாம் வாழ்வதற்காக கச்சிதமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு அதிசயம். முதலாவதாக சூரியனிடமிருந்து மிகச் சரியான தூரத்தில் இருக்கிறது. மிக அருகில் இருந்திருந்தால் நமது கடல்கள் எல்லாம் கொதித்து ஆவியாக போயிருக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்திருந்தால் செவ்வாய் கிரகத்தை போல் உறைந்து போயிருக்கும். சரியான இடத்தில் தண்ணீர் திரவ வடிவத்தில் நமக்கு உயிர் கொடுக்கும் பதத்தில் இருக்கிறது. பூமி தன் மத்தியில் உள்ள நெருப்பு குழம்பால் பூமியை சுற்றி கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலைகளை உருவாக்கி அது சூரிய நெருப்பு காற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இந்த அட்மாஸ்பியர் எனப்படும் வளிமண்டலம்தான் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனையும் நமக்கு கொடுக்கிறது. பூமியை நோக்கி வரும் விண்கற்கள் இந்த வளிமண்டலத்தில் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுகின்றன. இந்த ஓசோன் லேயர் இல்லாவிட்டால் நமது அணுக்களில் உள்ள டிஎன்ஏக்கள் அழிந்து போகும். பூமிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய துணைக்கோளான சந்திரன் பூமியை தன் ஈர்ப்பு விசையால் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இதனால்தான் சீரான பருவநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பூமியில் உயிரினங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பாறை அடுக்குகளால் உள்ளே உறிஞ்சப்பட்டு எரிமலைகள் குமிறி வெடிக்கும் போது விண்வெளிக்கு வெளியேற்றப்படுகிறது. இதனால் பூமியின் வெப்பம் சீராக வைக்கப்படுகிறது. அடுத்து ஜூபிட்டர் கிரகம் தனது பெரிய ஈர்ப்பு விசையால் காமெட்டுகளையும் ஆஸ்ட்ராய்டுகளையும் பூமியை நோக்கி வரும்போது திசை மாற்றி விட்டுவிடுகிறது. இவ்வளவு ஆபத்திலிருந்து நம்மளை காக்கிறது ஜூபிட்டர் கிரகம். இவ்வளவு வசதிகளை நாம் வாழ்வதற்காக இயற்கை செய்து கொடுத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். தெரிந்தால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பகிர